கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம் ஆண்டவரை பாடி ஆராதித்து நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக திறப்பில் நின்று போராடி ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்ம எல்லாரும் இணைந்து வீடுகளில் அமர்ந்திருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலும் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை பாடி ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 105 சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவரை மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர். அவரை பாடி ஆராதிக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி, கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒரு விஷயாய் கண்களை மூடி, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை பாட ஆராதிக்க, உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தர் நீங்கள் அசைவாடுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய குடும்பத்துக்குள்ளேயும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், விடுதலை உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்படியாக இதுக்கப்புறம் இருக்க போற நாட்கள் அனைத்தும் நம்மளோட விசுவாசத்திலும் நம்மளோட வைராக்கியத்திலும் தேவன் பெரிய மகிமையை காண போகிறார். தேவனுடைய கிருபை இங்க நம்ம ஒவ்வொருத்தரையும் நிரப்ப போகுது. சந்தோஷமாக ஒன்றாக சேர்ந்து அலங்கார வாசலால் என்ற பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். அன்று மோசே மீதியான் தேசத்துல அவர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறப்போ முச்செடி நடுவிலே தோன்றின தேவன், இந்த இடம் பரிசுத்தமுள்ள இடம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க நின்று கொண்டிருக்கிற இந்த இடம், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீடுகள்ல எந்த மூலையில இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் அங்க வரப்போகுது. அந்த இடம் இப்ப பரிசுத்தமுள்ளதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ரெவரன்ஸோட, அந்த ரெஸ்பெக்டோட, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோட எந்த இடமா இருந்தாலும் நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம பாடி துதிக்க போறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம இந்த பாடலை பாடுவோமா? பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்வதே அது மனமகிழ்ச்சியை தந்திடுதே சொல்லி நம்ம பாட போறோம். இன்னும் வருகிறதான காலத்துல தேவன் நம்மளை விடுதலையாய் ஒரே குடும்பமாக ஒரே சபையாக நின்று பாட வைக்க போகிறார். அதை இன்னைக்கு நம்ம விசுவாசி அறிக்கை செய்து நம்ம சபையுடனே ஒன்று சேர்ந்து துதித்திடுது எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம்.
துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் மகிமையுமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே அம்மாப்பா, ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், மகிமை செலுத்த வந்திருக்கிறோம், உம்மை நாங்க ஆண்டவரே உயர்த்த வந்திருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இது வரைக்கும் தேவன் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்து வந்தார் என்பதை ஒவ்வொரு தடவையாக நம்ம நினைத்து அதை நம்ம பாட போறோம். ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்தவர்களாய் தேவன் நமக்கு செய்தவற்றை நினைத்து பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நன்றி சொல்ல நினைத்தோம் என்றால் கண்கள்ல தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இருக்காது. கண்ணீர் நம்மளை நிரப்பும். அப்படியாக தேவன் நம்மளோட பாதங்களை கல்லில் இடராதபடிக்கு அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்போவும் தேவன் நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டார். அவர் நமக்கு யெகோவா இறைவாக இருந்திருக்கிறார். அவரை நம்ம துதித்து பாடுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை போற்றுவோம். நம்மளோட அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நம்ம பாடுவோம். தருவீரே என் எதிர்பார்ப்புக்கு மேலாக
ஒரு பாத்திரமாக, ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக உங்களையும் என்னையும் இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறார். அவருக்கு அதெல்லாம் நினைத்து எண்ணி எண்ணி நம்ம அதற்காக நன்றி செலுத்த போகிறோம். உணர்ந்தவர்களாக உள்ளத்தையே நம்ம தேவனுக்கு முன்பதாக ஊற்றி தேவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துதி ஆராதனை, அது ஆராதனை மட்டும்தான். தேவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பலி அது துதி பலி மட்டும்தான். தேவனுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம பாட போகிறோம். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். தூயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வரைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. தூயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வரைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 அவர் சிலுவையில மரித்து எல்லா சாபங்களுக்கும் எல்லா மீறுதல்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து அவர் இன்னைக்கு நம்மளை நிற்க செய்திருக்கிறார். நம்மளை சுற்றி எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் இருக்குது. ஆனா உங்களையும் என்னையும் அந்த ஜீவனை காத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நம்ம. தேவனுடைய பரிசுத்த ஜாதி, தேவனுடைய பரிசுத்த ஜனம். அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஆராதிப்பதற்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அவரை நம்ம இப்ப துதிக்க போறோம். தூயவரே என்று சொல்லி நம்ம ஆராதிக்க போறோம். அவருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் நம்மளோட துதிகள்ல அவரை சந்தோஷப்படுத்துறது. அண்ட் அவரும் நம்மளோட துதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லா அந்த தூதர் சேனையையும் விட்டுட்டு நமக்காக, நம்மளை பார்க்கறதுக்காக, நம்ம துதியில இருக்கிறதுக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களோட இடத்தை நீங்க மறந்துருங்க. நீங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க. இயேசுப்பா உங்க நடுவுல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க செய்யற துதியில அவர் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்ம பாடுவோமா? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே.
தப்புவித்ததுக்காக நன்றி அப்பா. இன்றைய தினத்தை போல தகப்பனே, இன்னும் வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு வைராக்கியமாக உம்மை பிரசித்தப்படுத்துகிற உம்முடைய ஜனமாக ஆண்டவரே எங்களோட துதிகளை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறவர்களாக ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுறதுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. நீரே சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரா இருக்கிறீர். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பாடி கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. இந்த நாளில் அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நாளிலே யாக்கோபின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபத்தை பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று, நாம் ஜெபிக்கிற பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு
ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய ஜெபம் நேரம் என்பது நம்முடைய குடும்பத்துக்காய் மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்திற்காய் மாத்திரமல்ல, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரத்தோடு திறப்பில் நின்று ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எனவே இந்த நாளில் அப்படியாய் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமான் செய்கிற ஜெபம், நீதிமான் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. நாம் நீதிமானாய் காணப்பட்டு நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் கர்த்தர் அங்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் நானும் கர்த்தர் விரும்புகிற அந்த அனுபவத்துக்குள்ள காணப்படணும். வேதத்தில் வாசித்து பார்த்தால் யார் நீதிமான் என்று பார்க்கிற பொழுது அங்கே எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுவிட்டு தேவனோடு கூட தேவ ஜனங்களோடு கூட துன்பங்களை பாடுகளை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். எனவே மோசே கர்த்தருடைய பார்வையில நீதிமானாய் காணப்பட்டான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறவர்கள் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாய் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, யார் நீதிமான் என்று சொன்னால் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிற கூட்டம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற கூட்டம் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாய் காணப்படுகிறார்கள். நீங்க ரோமர்ல வாசிக்கிற பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, அவருக்கு முன்பதாய் பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டம், கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த அனுபவத்தோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் இணைந்து, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். நல்ல விசுவாசத்தோடு நல்ல வீட்டில் அமர்ந்து கரங்களை தட்டி விடுதலையாய் பாட போகிறோம். எஸ். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், அவர் கருத்தாய் ஜெபித்தார், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். எஸ். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் விளங்கினான். இன்றைக்கு ஒருவேளை அநேக மனுஷிக ஆவிகள் எழும்பி இருக்கலாம், கர்த்தருடைய போராட்டம் எழும்பி இருக்கலாம். ஆனால் செபிக்க செபிக்க கர்த்தர் அக்கினியை அனுப்ப போகிறார். கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்ற போகிறார். எஸ், சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ எல்லாரும் சேர்ந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடங்களை செப்பனிட்டு, ஆண்டவரே ஜெபத்தை கேட்டருளும் என் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்தார். எஸ், நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு தேவ ஜனம் கொட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் என்றார். தேவ ஜனம் கொட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் என்றார். கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளோ கேட்டருளோ என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வானங்களை திறந்து வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார். ஜீவ தேவன் இன்றைக்கு ஆண்டவர் நாம் செபிக்க செபிக்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க போகிறோம் விசுவாசத்தோடு கூட. எஸ், வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவ தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. 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 அப்படியே ஜெப நிலையில தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க தான் இந்த தடைகள் எல்லாம் மாறும். இந்த தடைகள் எல்லாம் மாறும். இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், விடுதலையாய் சபையில் வந்து ஆராதிக்க முடியல. எவ்வளோ பெரிய ஒரு வேதனை, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். இந்த தடைகள் எல்லாம் மாறுவதற்கு இந்த நாளிலே நாம் தேசத்துக்காக திறப்பில் நிற்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, திறப்பில் நிற்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினே. ஆண்டோடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. என் பிள்ளைங்க ஜெபிப்பார்களா, என் பிள்ளைகள் இந்த நாளில் திறப்பில் நின்று ஜெபிப்பார்களா என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. யோசுவா திறப்பில் நின்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நின்று நம்ம திறப்பில் நின்று நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசம் சுத்திகரிக்கப்படணும். ஆமென்.
அல்லேலூயா. நம்முடைய தேசம் சுத்திகரிக்கப்படணும், தேசத்தினுடைய அருவருப்புகள் மாறணும், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கணும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எனவே தேசத்தில் சுத்திகரிப்பு உண்டாகும்படியாய், தடைகள் எல்லாம் மாறும்படியாய் நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா அருவருப்புகளை கர்த்தர் மாற்றி கர்த்தர் தேசத்தில் ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும்படியாய் இதற்காக ஜெபிப்போம். எஸ், ஜெபத்தை கேட்கிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் தேவனே, இந்த அருமையான நல்ல வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று தேவனுடைய வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் அனைவருமாக இணைந்து ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அப்பா, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள், உலகமும் அதன் குடிகளும் என்னுடையவள் என்று சொன்னீங்களே அப்பா. தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. இதோ அந்த வேளையில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா, இதோ ஆண்டவரே தேசத்தின் சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றி ஆண்டவரே பிள்ளைகளுடைய நெற்றிகள் மேல் அடையாளத்தை போடு என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, நாங்களும் இந்த வேளையிலும் கூட அப்பா பெருமூச்சு விட்டு அழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசம் ஆண்டவரே பாவங்களினால் நிறைந்து காணப்படுகிறது, தேசம் சாபத்தினால் நிறைந்து காணப்படுகிறது, தேசம் விக்கிரங்களினால் நிறைந்து காணப்படுகிறது, தேசத்திலே உண்மை இல்லை, தேசத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று ஆண்டவரே அருவருக்கத்தக்கதான ஆண்டவரே அநேக காரியங்கள் அப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. அப்பா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரியிலே பாதுகாப்பு இல்லை, வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தேசத்திலே அப்பா. எத்தனையோ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா நாங்கள் பாரத்தோடு வருகிறோம். மனித தலை வணக்கங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், மனுஷர்கள் ஆண்டவரே தற்பிரியராய் காணப்படுகிறார்கள், சுகப்பிரியராய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே, வீம்புக்காரராய் காணப்படுகிறார்கள், அகந்தை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள், நன்றியறிதல் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ, இந்த வேலையிலும் அப்பா ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, கீழ்ப்படியாதவர்களும் ஆண்டவரே எனக்கு எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லுறீங்க ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமலும் இதோ பாவம் நிறைந்த ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாவங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத காரியங்கள் அநேகமாய் காணப்படுகிறது. தேவனை அறிந்தும் அறியாதவர்களைப் போல, தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு பக்கமாய் காணப்படுகிறது. ஓ, இந்த வரையில் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாகுலத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது தேசத்துல. ஓ ஆண்டவரே அப்பா, நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. பாவங்கள் ஆண்டவர் ரத்தத்தை போல சிவப்பாக காணப்பட்டாலும் அது ஆண்டவர் வெண்மையாகும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு தனி மனிதனின் சுத்திகரிப்பு, குடும்பங்களிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா, சபைகளிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா. அந்த வேளை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுத்திகரிங்க உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை பாவங்கள், அக்கிரமங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், வீண் பெருமைகள், வீண் சிந்தனைகள், மேட்டுமையான எண்ணங்கள், ஓ தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், ஓ தேசத்தில் அதிகமாய் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இதோ அன்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா, சோதம் குமரா பட்டணத்தில் ஒரு சேர்க்கைகள் காணப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன் நிமித்தமாய் அழிவுகள் கடந்து வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ கோபம் பற்றி எரிந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா நீதிமானாகி ஆண்டவரே லோத்தை நீங்க ஆண்டவரே அப்பா குடும்பத்தை நீங்க பாதுகாத்தது போல இந்த வேளையிலும் கூட நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நோவா காலத்திலே அப்பா ஓ தேசம் அக்கிரமங்களினால் நிறைந்து காணப்பட்டது. ஓ ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே அப்பா, நோவா பக்தன் ஆண்டவரே எத்தனை எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவரை எடுத்து கூறியும் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை பாவத்தினால் சாபத்தினால் நிறைந்து காணப்பட்டார்கள். ஓ தேசம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நோவாவின் குடும்பத்தை நீங்க பாதுகாத்தீங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட அப்பா நிர்விசாரங்கள் எடுக்கப்பட்டு போவதாக. நினிவே பட்டணத்திலே அப்பா பாவங்கள் அதிகமாய் காணப்பட்டது. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே யோனா தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிப்பின் வார்த்தை ஆண்டவரை கொடுத்த பொழுது ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக திறப்பிலே நின்று ஆண்டவரை ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரை உண்ணாமல் குடிக்காமல் ஆண்டவரை குடும்பங்களாய் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை பாதபடியிலே திறப்பிலே நின்று ஜெபித்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கை செய்யாதபடி அப்பா அந்த ஜனங்களுக்காக நீங்க ஆண்டவரை இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி ஆண்டவரை ஜனங்களை நீங்க மீட்டெடுத்த தேவன். இன்றும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை அப்பா தேசத்தை அழிக்காதபடி இந்த அருவருப்புகளின் நிமித்தமாய் தேசம் அழியாதபடி அப்பா இப்போதும் நாங்கள் திறப்பில் தேவனுடைய
பிள்ளைகளாய் நாங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அழிவுகள் வேண்டாம் ஆண்டவரே, இந்த அழிவுகள் தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், பட்டணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மாவட்டங்களும் கிராமங்களும் அப்பா பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீங்க மனம் இறங்குவீராக. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர் அல்லவோ. என் தேவனாகிய கர்த்தர் நீங்க இறங்கி அப்பா அந்த அழிவிலிருந்து ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஓ சத்தியத்தை அறிந்தவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் என்னவாகும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் சற்றே தங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவர் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த வேளையிலும். சுகஜீவிகளே, நிர்விசாரிகளே, நீங்கள் தத்தளியுங்கள், இரட்டை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஓ இந்த வேளையில் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், வியாகுலத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுவீராக, நீங்க கிருபை பாராட்டுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா தேசத்தை அப்பா அந்த அருவருப்புகளிலிருந்து சகல அருவருப்புகளிலிருந்து நீங்க மீட்டெடுத்து ஒரு ஜெயத்தை நீங்க கட்டளையிடுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நம்முடைய தேசம் சுத்திகரிக்கப்படும்படியாய் எல்லார் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் எங்க தேசத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத அசுத்தங்களும் ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே தேசத்தை தீட்டுப்படுத்த நினைக்கிற, தேசத்தை அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்தை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசம் முழுவதுமாய் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஆட்டுக்குடியான ரத்தத்தின் வல்லமையை எங்கள் தேசத்தின் எல்லையெங்கும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தை சுத்திகரிப்பதற்காய் அது நிமித்தமாய் ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாவதற்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கிற காரியம் இந்த நாளில் நம்ம தேசத்தில் நடக்கிற ஊழியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் மிகுந்த தடையோடு கூட இந்த நாளிலே இந்த 2 ஆண்டுகளாய் தொடர்ச்சியாய் காணப்படுகிற தடையின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிஷனரி ஊழியங்களில் பொருளாதாரத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிராம ஊழியங்கள் தடைபட்டு இருக்கிறது, சுவிசேஷ ஊழியங்கள் தடைபட்டு இருக்கிறது, மருத்துவமனை நடக்கிற ஊழியங்கள் தடைபட்டு இருக்கிறது, வாலிபர் மத்தியில் ஊழியம் நடக்கிற காரியங்கள் என்னும் சுவிசேஷ கூட்டங்கள் காஸ்பல் மீட்டிங் நடத்த முடியாதபடி எல்லாம் தடைபட்டு போய் இருக்கிறது. இந்த தடைகள் எல்லாம் மாறணும், இந்த தடைகள் எல்லாம் மாறணும். இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாற இந்த நாளில் பாரத்தோடு கூட அன்பு சகோதரனோடு கூட இணைந்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தெய்வ சமூகத்துக்குள்ள போராடி ஜெபிக்க போகிறோம். எஸ் ஹல்லேலூயா. இயேசப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே வைத்து நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதத்தை செய்தருளுங்க அப்பா. ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கு ஆண்டவரே, வாலிபர் ஊழியம் தடைப்பட்டிருக்கு ஆண்டவரே, ஓப்பன் மீட்டிங்ஸ் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கு, இன்னும் சபை ஊழியங்கள் தடைப்பட்டிருக்கு ஆண்டவரே, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கு ஆண்டவரே, சுதந்திரமா ஆண்டவரே ஊழியத்தை செய்ய முடியல ஏசப்பா. ஆண்டவரே பயந்து பயந்து செய்கிறதை போல இருக்கிறது தகப்பனே. அப்பா கர்த்தர் இந்த சூழ்நிலையை கர்த்தர் ஆண்டவரை மாற்றி தாங்க ராஜா. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ராஜா. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது, அது எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அப்படி ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே அப்பா எல்லா தடைகளையும் தாண்டி அப்பா அவர்கள் உம்மை ஆராதித்தார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த தேசமே உம்மை தொழுது கொண்டது ராஜா. ஆண்டவரே அரசு எழுதின ஆண்டவரே அந்த உத்தரவையும் ஆண்டவரை தாண்டி ஆண்டவரே நீரே அந்த உத்தரவை மாற்றி போட்டது போல ஆண்டவரே எந்த ஆண்டவரே அரசாங்கம் ஆண்டவரே சபையை ஆண்டவரை மூடி போட்டதோ ஆண்டவரே அதே அரசாங்கம் திரும்பவும் திறக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இப்ப இருக்கிற கொரோனா சூழ்நிலையெல்லாம் மாறணும் ராஜா. இந்த தொற்றுகள் ஆண்டவரே மாறணும் ராஜா. ஆண்டவரே ஒமிக்ரான் ஆண்டவரே மாறணும் ராஜா. எல்லா வியாதி படுக்கைகள் மாறணும் ஆண்டவரே, மரணங்கள் மாறணும் ராஜா. ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே நார்மலா ஆண்டவரே எல்லா ஊழியங்களும் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஊழியம், இதுவரைக்கும் ஆண்டவரே இல்லாத ஒரு எழுப்புதல் ஆண்டவரே எங்க சபைகள்ல எங்க தேசத்தில் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. என்னை விசுவாசிக்கிறவன் இவையும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. அந்த
அந்த நாட்களை எங்களுக்கு தந்தருளுங்க ராஜா. Yes. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களை விட ஆண்டவரே இரட்டத்தனையாய் ஆண்டவரே ஒரு எழுப்புதல ஆண்டவரே ஊழியங்களை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. ஊழியத்துக்கு இருக்கிற தடைகளை மாற்றி போடுங்க ராஜா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், Yes, yes. ஒருவன் அதை பூட்ட முடியாது என்று Amen. சொல்லி இருக்கிறீரே. நான் அபிஷேகம் பண்ணின அந்த கோரேசுக்கு முன்பாக Yes. ஒரு வாசலும் பூட்டப்படாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கேன். அப்பா எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக. Yes. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அந்தகார கிரிகளையும் அழிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ராஜா. Yes. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ராஜா. ஊழியங்கள் ஆண்டவரே ஸ்திரமாய் ஆண்டவரே வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்ட ராஜா. உம்முடைய ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியங்களை கர்த்தர் எழுப்புதுங்க ஆண்டவரே. தகப்பனே, அப்பா ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த நேரத்திலயும் கூட அப்பா மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க ராஜா. ஆண்டவரே கிராமத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரே சரியான உணவு கூட இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணீர் இல்லாம ஆண்டவரே கஷ்டத்தோடு கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கட் ஆயிருக்கும் ராஜா. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் மாறணும் ராஜா. மிஷனரிகளுக்கு ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் உண்டாகணும் ராஜா. அவங்களுக்கு போய் சேருகிற எல்லா பணங்களும் சரியா போய் சேரணும் ராஜா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் ராஜா. ஒரு வேளை கூட பட்னி இருக்க கூடாது ராஜா. அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் ராஜா. நன்மையும் கிருபையும் அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. அவங்க ஊழியங்கள் தடைபடக்கூடாது ராஜா. கிராம ஊழியம் ஆண்டவரே, பட்டண ஊழியம் ஆண்டவரே, இன்னும் பகுதியில செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீ தடையில்லாமல் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி போடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஊழியங்களை ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா. வர்த்திக்க பண்ணுங்கப்பா, உயர்த்துங்கப்பா, திறந்த வாசலை வைங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்காய் நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ தேங்க்யூ லா, நன்றி ஆவியானவரே. எல்லா தடைகளும் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். விடுதலையோடு ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை என் ஆண்டவர் காண பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் சீக்கிரமாய் கர்த்தர் ஒரு மாபெரும் மாற்றத்தை எல்லா ஊழியத்தின் எல்லைகளில் கர்த்தர் கட்டளையிட போவதற்காக ஒரு மாபெரும் எழுப்புதலை, ஒரு மாபெரும் எழுப்புதலை ஊழியத்தில் கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிட போவதற்காய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே இந்த நாளிலே வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் மத்தியில் இந்த நாளில் காணப்படுகிற எல்லா சோர்வின் ஆவிகள் இந்த நாளிலே மாற்றப்படணும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டிய பிள்ளைங்க, அன்றைய பலவான்களாய் கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய பிள்ளைங்க இந்த நாளில் சூழ்நிலை நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறாங்க, முடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய சிந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய எண்ணங்கள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இந்த நாளிலே மாற்றப்பட்டிருக்கிறது. படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, இந்த நாளில் வேலை காரியத்தில் அநேக தடைகள், இந்த நாளில் வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. வாலிபர்களை குறிவைத்து செயல்படுகிற இந்த பொல்லாத தடைகள் எல்லாம் மாறணும். வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக பலவான்களாய் மாறணும், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறணும், மாம்சத்தை இச்சைகளை ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். உலகம் மேற்கொண்டு விடக்கூடாது. கர்த்தருடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தணும். வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பொல்லாத தடைகளும் எல்லா பலவானின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படும்படியாய் இந்த நாளிலே எல்லாரும் இணைந்து, அன்பு சகோதரனோடு இணைந்து நம்ம எல்லாரும் பாரத்தோடு கூட ஏசப்பா எங்க தேசத்தில் கொடுக்கப்பட்ட வாலிபர்களுக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போமா. சோதரிகேசப்பா, சோதரிகேசப்பா, நாளை தந்த காண்டியேசப்பா, இந்த வெயிலும் கூட ஏசப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே தேசத்தில் இருக்க எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே வாலிபர்கள் பலவான்கள் என்று கர்த்தர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. கர்த்தாவே அதன்படி ஏசப்பா ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தாவே நீங்கள் பலப்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளே ஏசப்பா எல்லா வாலிபர்களும் ஏசப்பா ஒரு டிப்ரெஷனில் ஏசப்பா காணப்படுகிறாங்க ஏசப்பா. கர்த்தாவே படித்து முடித்து ஏசப்பா அநேகருக்கு வேலை இல்லாமல் காணப்படுகிறது ஏசப்பா. அநேகர் தங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் ஏசப்பா கர்த்தாவே அநேகர் தவித்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. கர்த்தாவே அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஏசப்பா இப்பொழுது கேள்விக்குறியாக பயங்களாக மாறிக்கொண்டிருக்குது ஏசப்பா. கர்த்தாவே இந்த கொரோனாவின் காரணமாக ஏசப்பா கர்த்தாவே அநேக வேலை வாய்ப்புகளை இழந்து ஏசப்பா பலர் தவிக்கிறாங்க ஏசப்பா. கர்த்தாவே அநேக படித்து முடித்து பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஏசப்பா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் ஏசப்பா ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஏசப்பா கர்த்தாவே அநேகர் ஏசப்பா தவறான வழிகளுக்குள்ளே ஏசப்பா தவறான காரியங்களுக்குள்ளே கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏசப்பா கர்த்தாவே வாலிபர்களுக்குள்ளே ஏசப்பா நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தாவே நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா.
கர்த்தாவே அவங்க சிந்தனைகளே காணப்படுகிற ஏசப்பா எல்லா குழப்பங்கள் ஆவியங்களையும் கர்த்தாவே நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. கர்த்தாவே நல்ல தெளிவான புத்தியை கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்த நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த சிச்சுவேஷன் ஏசப்பா எல்லாரும் டேக்கிள் பண்ணி ஏசப்பா அவங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏசப்பா நல்ல ஒரு கரியரை ஏசப்பா அவங்க சூஸ் பண்ணி ஏசப்பா. கர்த்தாவே அவங்களோட எதிர்காலத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு வாலிபரையும் கர்த்தாவே நீங்கள் அப்படியே கர்த்த நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த காணப்படுகிற எல்லா தடைகளும் மாறட்டும் ஏசப்பா. கர்த்தாவே எல்லா கோடான காரியங்களையும் கர்த்தாவே நீங்கள் நேர்த்தியாக செய்கிற தகப்பனே ஏசப்பா. கர்த்தாவே எல்லா பழங்களையும் கர்த்தாவே நீங்கள் நிரப்புகிற தகப்பனே ஏசப்பா. கர்த்தாவே நீங்கள் அப்படியே ஏசப்பா ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏசப்பா எல்லா கசப்புகளையும் கர்த்த நீங்கள் மாற பண்ணுங்க ஏசப்பா. எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நீங்கள் மாற பண்ணுங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த சூழ்நிலைகள்லாம் சீக்கிரத்திலே மாறட்டும் ஏசப்பா. எங்கள் தேசத்திலே ஏசப்பா நல்ல வேலை வாய்ப்புகள் அமைக்கப்படணும் ஏசப்பா. கர்த்தாவே வாலிபர்களுக்கு ஏற்ற ஏசப்பா அவங்க படிப்பிற்கு ஏற்ற ஏசப்பா கரெக்டான வேலை வாய்ப்புகள் அமையணும் ஏசப்பா. அநேகர் படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஏசப்பா சம்மந்தம் இல்லாமல் ஏசப்பா அநேக காரியங்கள் அவங்களோட ஃபீல்டே மாறி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏசப்பா. கர்த்தாவே அந்த மாதிரி இல்லாதபடி ஏசப்பா அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ ஏசப்பா அந்த கரியரை அவங்க ஏசப்பா அவங்க கரெக்டாக ரீச் பண்ணுவதற்கு ஏசப்பா அந்த கோலை கரெக்டாக ரீச் பண்ணுவதற்கு ஏசப்பா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஏசப்பா எங்கள் தேசத்தில் வழங்கப்படணும் ஏசப்பா. கர்த்தாவே அதை எல்லாரும் கரெக்டாக சூஸ் பண்ணி ஏசப்பா அவங்களோட எதிர்காலத்தை ஏசப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அது காணப்படுகிற தடைகள்லாம் விலகட்டும் ஏசப்பா. கர்த்தாவே எல்லா காரியங்களும் விலகட்டும் ஏசப்பா. கர்த்தாவே இந்த லாக்டவுன் காரியங்கள்லாம் ஏசப்பா சீக்கிரத்திலே அகலப்போகணும் ஏசப்பா. கர்த்தாவே எல்லா காலேஜஸ்லையும் ஏசப்பா காலேஜஸ்லாம் திறக்கப்பட்டு ஏசப்பா எல்லா மாணவர்களும் காலேஜஸ்க்கு போய் படிப்பதற்கு ஏசப்பா கர்த்தாவே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஞானத்தில் அநேகர் குறைவாய் காணப்படுறாங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த ஆன்லைன் கிளாஸ்னால ஏசப்பா தன்னுடைய படிப்பு தன்னுடைய காரியங்கள் எல்லாமே ஏசப்பா பாதிக்கப்படுகிறது ஏசப்பா. கர்த்தாவே அநேகர் இப்போ படிப்பதற்கே விருப்பப்படாமல் போயிருக்காங்க ஏசப்பா. அநேகர் காலேஜ் போகிறதுக்கே இப்போ ரொம்ப வெறுக்கிறாங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் மாறணும் ஏசப்பா. இந்த மாதிரி இருக்க தவறான மைண்ட் செட்லாம் மாறுவதற்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே நல்லபடியாக படிச்சு ஏசப்பா அவங்களோட கரியரை ரீச் பண்ணுவதற்கு ஏசப்பா அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு வாலிபரையும் கர்த்தாவே நீங்கள் அப்படியே பயன்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த கல்வியில் காணப்படுகிற தடைகள்லாம் விலகட்டும் ஏசப்பா. கர்த்தாவே நல்ல ஒரு கல்வி வளர்ச்சியை ஏசப்பா நீங்கள் கொடுங்க ஏசப்பா. தமிழ்நாட்டில் ஏசப்பா நல்ல கல்வி வளர்ச்சி ஏற்படணும் ஏசப்பா. கர்த்தாவே அநேக வேலை வாய்ப்புகள் ஏற்படணும் ஏசப்பா. கர்த்தாவே அநேக புது புது கம்பெனிஸ் பில்ட் பண்ணணும் ஏசப்பா. கர்த்தாவே அநேக டெக்னாலஜிஸ்லாம் இன்னும் கொண்டு வரணும் ஏசப்பா. கர்த்தாவே இதன் மூலியமா ஏசப்பா எல்லா வாலிபர்களுக்கும் வேலை கிடைக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே மற்ற நாடுகளுக்கோ மற்ற தேசங்களுக்கோ செல்லாதபடி ஏசப்பா இந்திய தேசத்திலே ஏசப்பா தமிழ்நாட்டிலும் ஏசப்பா கர்த்தாவே அநேக வேலை வாய்ப்புகள் ஏற்படணும் ஏசப்பா. அநேக கம்பெனிஸ் அநேக டெக்னாலஜிஸ் ஏசப்பா எல்லா புது புது டெக்னாலஜிஸும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தாவே நீங்க கொடுங்க ஏசப்பா. இதன் மூலமா எல்லா வாலிபர்கள் எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டும் ஏசப்பா. கர்த்தாவே எல்லாரும் அநேக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. கர்த்தாவே அந்த பாவத்தை ஜெயித்து வருவதற்கு ஏசப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இந்த உலகத்தை ஜெயித்து ஏசப்பா அசுத்தங்களை ஜெயித்து ஏசப்பா கர்த்தாவே உமக்காக சாட்சியாக ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே எல்லா பாவங்களையும் மேற்கொண்டு ஏசப்பா உமக்காக தன்னுடைய சாட்சியாக வாழ்வதற்கு ஏசப்பா நீங்க ஒவ்வொரு வாலிபரையும் கர்த்தர் நீங்க அப்படியே பயன்படுத்துங்க ஏசப்பா. நீங்க அப்படியே பெரிய காரியங்கள் செய்ய போறக்கா நன்றி செலுத்துறோம் தாழ்த்துறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு வாலிபர் மத்தியில் கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவதற்காய் ஆண்டவர் கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பதற்காய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்துவதற்காய் ஒரு வாலிப சேனை கிறிஸ்துவுக்காக எழும்புவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே இந்த வேளையில் அநேக தற்கொலை ஆவிகள் இந்த நாளில் இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அநேகர் குடும்பமாய் தற்கொலை செய்வதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவின் நிமித்தமாய் வாழ்வாதாரத்தை இழந்து கடன் பிரச்சனையினால குடும்பமாய் தற்கொலை செய்கிறவர்களை அநேக இடத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தின் நிமித்தமாய் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்க. குடும்பத்தில் காணப்படுற குறைவு நிமித்தமாய் அநேக தற்கொலை ஆவிகள் கிரியை செய்கிறது. பிசாசு இந்த நாளில் இந்த காரியத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த நாளில் நரக ஆக்கினைக்கு நேராய் இழுத்து கொண்டு போகிறார். பாதாளம் தன் வாயை மற்றல்லாமல் திறந்திருக்கிறது. இந்த நாளிலே பாதாளத்துக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கும்படியாய் அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாத தற்கொலை ஆவிகள் இந்த நாளிலே முற்றிலுமாய் விலகணும். அதே போல ரத்தம் சிந்த வைக்கிற ஆவிகள் ஆங்காங்கே விபத்துகளை உண்டாக்கி ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்த வைக்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான விபத்துகளும் ரத்தம் சிந்துகிற
காரியங்களோ நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பொல்லாத கிரியைகள் வெள்ளகுமடியாய் நம்ம எல்லாரும் இணைந்து இதற்காய் பாரத்தோடு செபிப்போமா? எஸ், பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் அது உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே. சாத்தான் அவர்களை தொட அதிகாரம் இல்லை ஏசப்பா. இந்த தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற அதிகாரம் அவனுக்கு இல்லை ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே ஆத்துமாக்கள் மேலும் உடைய ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா தற்கொலை எண்ணத்தோடு எதிர்காலத்தை கண்டு பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே அப்பா அந்த எண்ணங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அந்த பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி பாராட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படியாக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் எங்க பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லையில காணப்படுகிற பேர்பட்ட ஆண்டவர் ரத்தம் சிந்த வைக்கிற எல்லா சாத்தானின் கிரிகள் கட்டப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே குடிய நிமித்த குடித்து ஆண்டவரே ஏசப்பா போகிறத நிமித்த எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே வாலிப பிராயத்தில் ஆண்டவரே அப்பா தன் பலத்தினால் ஆண்டவரே அப்பா இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சாகசமான காரியங்கள் செய்வது நிமித்தம் எத்தனையோ பிள்ளைங்க வாலிப பிராயத்துல உயிரை மாய்க்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்களுக்குள்ள தூண்டி விடுகிற எல்லா ஆண்டவரே சத்தின் கிரிகள் கட்டப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் எல்லை எங்கிலும் இருக்கிற எல்லா ஆண்டவரே ரத்தம் சிந்த வைக்கிற சாத்தானின் கிரிகள் கட்டப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரே இடங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய கரத்தில் ஆண்டவரே எங்க தேசத்தின் எல்லா எல்லைகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனி எப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ரத்தம் சிந்துகிற காரியங்கள் இல்லாதபடி ஏசப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமல்ல ஒரு ஆத்துமா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜீவனை இழந்து விட கூடாது ஏசப்பா. ஆண்டவரே அந்த ஆத்துமா மரணத்துக்கு ஆண்டவரே பாதாளத்துக்கு நேரே கடந்து போக கூடாது ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அப்படியே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கு விலக்கி எல்லா தற்கொலை எண்ணங்களுக்கு விலக்கி ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியா இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே 2 கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி ஏசப்பா எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் தமிழகம் முழுவதுமாய் என் ஆண்டோடைய பாதுகாக்கிற கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த கொள்ளை நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலையை ஆண்டவரே எல்லா மாவட்டத்திலும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்டம் முழுவதுமாய் பரவி வருகிற இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மாநிலத்திற்கு சேமத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திரள் கூட்டமான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே திறப்பில் நின்று போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்கள் மாநிலத்திற்கு சேமத்தை கொடுப்பீராக, எங்கள் மாவட்டத்திற்கு சேமத்தை கொடுப்பீராக, நாங்கள் வாழுகிற பகுதியில் சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து ஒரு பரிபூர்ண விடுதலையை என் ஆண்டவர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை பாடியிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதருக்கதாக ஜெபித்த பொழுது அவருடைய எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென். எஸ்தர் நம்முடைய தாதிமார்களும் உபவாசித்து தன் ஜனங்களுடைய பாதுகாப்புக்காய் திறப்பில் நின்று ஜெபித்த பொழுது கலங்கின சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. எதை கண்டு கலங்கி இருக்கிறீர்களோ, எதை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு ஆர்ப்பரிப்பை ஜெயத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடுக்குள்ள எல்லாம் இணைந்து சந்தோஷமாய் பாட போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு இணைந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எஸ்
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே நான் ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கு வாஞ்சிட விசுவாசத்தோடு. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே நன்றிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே நன்றிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அப்பா இந்த ஆராதனையில் பங்கு பெற்று இணைந்து பாடி ஆராதித்து செபித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். எந்த இடத்துல அமர்ந்து இந்த நாளில் அப்பா இணைந்து செபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையோ கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாக செபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற சகல தடைகளையும் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீ ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவீராக. நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் எண்ணும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களும் அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சியாய் நடத்துவார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.